வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 7 நாள் 6 திங்கட்கிழமை ஏப்ரல் 20, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அழகர் ராமானுஜம் என்ற ஆன்மீக ஒளி இயற்கையுடன் கலந்தது. ஓர் உலக கூட்டாட்சி என்ற உன்னத நம்பிக்கையை உலகிற்கு வழங்கிய வேதாத்ரி மகரிஷி அவர்களுடன் வாழ்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் பேரளத்தில் பெருவெளி ஆலயம் நிறுவி ஆன்மீக அறிவை வழங்கி வந்த அழகர் ராமானுஜம் அவர்கள் ஏப்ரல் 19 ஞாயிறு மாலை 5 மணிக்கு இயற்கையுடன் இரண்டர கலந்தார். அவர் இறுதி காலம் வரை ஆன்மீக அறிவை அவரிடம் பெற்றவர்கள் ஏராளம். அன்னாருக்கு தலை வணங்கி இறுதி மரியாதை செலுத்தி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. எரசை லட்சிய கிராமத்தில் கனவு திட்டம். நமது ஊரில் புறக்காவல் நிலையம் நிழற்குடை இதுபோல் அமைக்கலாமா, உங்களின் கருத்து என்ன என்று தாம் கணினியில் தயாரித்த வரைபடத்துடன் கிராம வளர்ச்சி குழு வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டு மக்களுக்கு நல்ல ஆசையை தூண்டியுள்ளார். கனவு காணுங்கள் என்று கலாம் ஐயா சொன்னது இதைத்தான். இப்படி தனக்காக அல்லாமல் தமது கிராமத்திற்காக கனவு காணும் எரச்சக்க நாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழுவில் செயல்பட்டு வரும் கிஷோர் அவர்களுக்கு கிராம கள பொறுப்பாளர் பிரபு தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. வார கூடுதலின் சக்தி எரசை கிராமத்தில் வழிகாட்டுகிறார்கள், பின்பற்றுவோம். வழக்கம் போல தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூரில் வார கூடுதல் ஏப்ரல் 18 சனிக்கிழமை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து என் ஓட்டு விற்பனைக்கு அல்ல பிரசுரம் கூட்டமாக சென்று வழங்கியது ஒற்றுமையின் வலிமையை உணர்த்தியதாக நல்லூர் வட்டம் எரசை கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். தேர்தல் நெருங்க மாணிக்க மாணவர்கள் தீவிரம். என் வாக்கு விற்பனைக்கல்ல. ஈரோட்டில் மாணிக்க மாணவர்கள் வீடு வீடாக பிரச்சாரம். ஏப்ரல் 19 ஈரோட்டில் மாணிக்க மாணவர்கள். சிவகங்கை மாவட்டம் கொத்தமங்கலத்தில் மாணிக்க மாணவர்கள் தர்ஷன், பாலா, செந்தில் உலகப்பன், லோகித், பரணி, கிருத்திகா, அஸ்வின், மதியழகன் ஆகியோர் ஓட்டு விற்பனைக்கு அல்ல விழிப்புணர்வு பிரதிகளை அவரவர் தெருக்களில் உள்ள வீடுகளுக்கு கொடுக்க பொறுப்பேற்று கொண்டு பிரதிகளை பெற்றுக்கொண்டு தயாராகிறார்கள். சிவகங்கை மாவட்ட மாணவர்களை வழிநடத்த காஞ்சிபுரத்தில் இருந்து சென்ற ஸ்ரீ கணேஷ் பொதுமக்கள் ஒவ்வொருவரிடமும் விளக்குகிறார். நாமக்கல் மாவட்டம் 85R கொமாரபாளையத்தில் மாணிக்க மாணவர்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ராமசாமி குப்பம் 5ஆம் வகுப்பு மாணவி ஸ்ருதிஷா. ஈரோடு மாவட்டம் குருவரெட்டியூரில் நாமக்கல்லில் பெரியவர்கள் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வது அவ்வளவு சுலபமல்ல. குழந்தைகள் மூலமாக சாத்தியம் என்பது கலாம் ஐயாவின் நம்பிக்கை. அதை இன்று நல்லூர் வட்டம் மெய்ப்பித்து வருவதாக மாணவர் கள பொறுப்பாளர் மேனகா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். வாக்காளர் தகவல் சீட்டு வீடு தேடி கொடுக்க வந்த ஆசிரியரிடம் பதிலுக்கு எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல போஸ்டர். அரசு பள்ளி ஆசிரியர் நக்கீரன். இவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்காளர் தகவல் சீட்டு வீடு வீடாக சென்று வழங்கி வருகிறார். கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி அவர்கள் வீட்டிற்கு வாக்காளர் தகவல் சீட்டு வழங்க வந்தபோது பதிலுக்கு யோகேஸ்வரி எங்கள் வாக்கு விற்பனை கள்ள பிரசுரத்தை அளித்தார். அதற்கு ஆசிரியர் நக்கீரன், இது ரொம்ப நல்ல விஷயம். எங்கள் வீட்டில் 6 ஓட்டுகள் உள்ளது. இதுவரை 25 வருடங்களாக யாரிடமும் ஓட்டுக்காக பணம் வாங்கியது இல்லை என்றார். ஒவ்வொரு வீட்டிலும் வாக்காளர் தகவல் சீட்டு கொடுக்கும் போது இந்த போஸ்டரையும் கொடுத்து விடுகிறேன் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மேலும் அவரது வீட்டிலும் நண்பர்கள் வீட்டிலும் சுவரில் ஒட்டுவதாகவும் இதை பார்க்கும் போதே பணம் கொடுக்க வருபவர்கள் திரும்பி போக வேண்டும் என்று நக்கீரன் மேலும் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. ராணிப்பேட்டை மாவட்டம் நந்திமங்கலம் கிராமம் 6ஆம் வகுப்பு மாணவி வர்ஷினி தமது அம்மாவிடம் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். தாயும் சரிம்மா, நான் பணம் வாங்க மாட்டேன் என்று உறுதி கூறுகிறார். இதுபோல் பக்கத்தில் கேட்டுக்கொண்டு இருந்த மற்றவர்களும் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன் என்று மாணவி வர்ஷினியிடம் தெரிவித்தனர்.
கண்டிப்பா அரசியல்வாதி யார் பணம் கொடுத்து ஓட்டு கேட்டாலும் நான் போட மாட்டேன். என்ன சுயமா யோசிச்சு யாருக்கு போடணுமோ அப்படின்னு நான் போடுறேன். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.